எக்ஸாம்பிள் 2.35 ஃபைண்ட் ஆல் தி கியூப் ரூட்ஸ் ஆஃப் ரூட் 3 பிளஸ் ஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை என்ன செஞ்சுக்கலாம், இசட்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இசட் கியூப்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரூட் 3 பிளஸ் ஐ. ஓகேவா, அப்ப இசட் என்னவா இருக்கும், இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் 1/3. ஓகேவா, இந்த ரூட் 3 பிளஸ் ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன போலார் ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் 3 பிளஸ் ஐங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஆரோட வேல்யூ என்னது, மேக்னிடியூட். ஆறுங்கிறது என்னது, மேக்னிடியூட். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மேக்னிடியூட் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும், 3 பிளஸ் 1 which is equal to root 4. 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. அடுத்தது ஆல்பா கண்டுபிடி. ஆல்பாங்கிறது என்னது, tan inverse of magnitude of y by x. அதாவது இமேஜினரி பை ரியல். இமேஜினரி நம்பர் என்னது 1, ரியல் பார்ட் வந்து ரூட் 3. அப்ப டேனோட வேல்யூ எப்ப 1/√3 கிடைக்குது அப்படின்னா 30 டிகிரில. 30 டிகிரிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், 5/6. இப்ப நம்ம ஆல்பா தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா நம்மளுக்கு அங்க தீட்டால இருக்கு. அப்ப தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குவாட்ரண்ட் படி. குவாட்ரண்ட்ல இது பிளஸ் பிளஸ், இது மைனஸ் பிளஸ், அந்த மாதிரி வரும் இல்லையா. இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு எந்த குவாட்ரண்ட்டை சேர்ந்தது பாருங்க, ஃபர்ஸ்டும் பிளஸ் செகண்டும் பிளஸ். அப்ப பிளஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆங்கிள் எப்படி இருக்கும், ஆல்பா தான். தீட்டாங்கிறது ஆல்பா, ஆல்பாங்கிறது தீட்டா. அப்ப டைரக்டா என்ன செஞ்சுக்கலாம், தீட்டாங்கிறத ஆல்பா என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்ப இசட் கியூப்ங்கிறது என்னது, இந்த ரூட் 3 பிளஸ் இப்படி கூட எழுதி ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் 1/3ங்கிறத நம்ம இப்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்ல இதுல சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஆறுங்கிறது என்னது 2 இன்டூ காஸ் ஆஃப் தீட்டாக்கு பதிலா என்ன செய்ய போறோம், 5/6 பிளஸ் ஐ சைன் ஆஃப் 5/6 ஹோல் பவர் 1/3. ஆமா தானே, ஏன்னா இந்த பவர் 1/3 இருக்கு இல்லையா, அதனால அதை அங்கேயே போட்டுக்க. இன் ஜென்ரலா எழுதும் போது இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, பவர் 1/3 இது கொடுத்துக்கிறேன், காஸ் ஆஃப் 2k பைய ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஆங்கிள் ஆட் பண்ணிக்கிறேன். இன் ஜெனரல் 2k பை பிளஸ் 5/6 பவர் 1/3. கேங்கிறது என்னது, இன்டீஜர். இந்த கே என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா, இங்க என்ன வேல்யூ அப்படி பவர் என்னங்கிறது என்ன நம்பர் அப்படின்னா 3 இல்லையா. அப்ப கேக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. என்னென்ன வேல்யூஸ், 0ல இருந்து ஆரம்பிக்கணும், 0 1 2. அப்ப 3 வேல்யூஸ் இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பவர் இருக்கு இல்லையா, அதை இந்த ஆங்கிளோட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஓகே, 2 பவர் 1/3 இன்டூ காஸ் ஆஃப், இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 2s are 12. 12 பிளஸ் 1 12 பிளஸ் பண்ண முடியாது, 12k பை பிளஸ் பை டிவைடட் பை என்னது, இங்க 6 இருக்கும். இந்த 3 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 18 ஆயிடும். கரெக்டா, ஐ சைன் ஆஃப் இங்க என்ன இருக்கோ அதே தானே இங்க போட போறோம். சோ 12k பை பிளஸ் பை பை 18. ஓகேவா, இப்ப என்ன பண்ணிருக்கோம், 6 இங்க எல்சிஎம் எடுத்திருக்கேன், என்ன ஆயிடும் 12k பைன்னு ஆயிடும். இங்க கே இருக்கிறதுனால இதே நம்பர் மாதிரி ஆட் பண்ணிட முடியாது, அதனால 12k பை பிளஸ் பை அப்படியே வச்சுக்கிட்டு டிவைடட் பை 6 தான் வரும். நான் டிமாய்ஸ் படி இந்த 1/3ங்கிற பவர் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 1/3ங்கும் போது இந்த 3 டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 3 18. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்க போகுது. கேவோட வேல்யூஸ் என்னன்னது 0 1 2 3 வேல்யூஸ். இப்ப என்ன செய்ய போறோம், ஒரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். when k is equal to 0, z என்னவா இருக்க போகுது, 2 பவர் 1/3 இன்டூ காஸ் ஆஃப், கேக்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். அப்ப காஸ் பை பை 18 பிளஸ் ஐ சைன் பை பை 18. அடுத்தது k is equal to 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா z என்னவா இருக்கும், 2 பவர் 1/3. முன்னாடி இருக்க 1/3 அப்படி போட்டுக்க வேண்டியதான். காஸ் ஆஃப் கேக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 12 பைன்னு கிடைக்கும். 12 பை பிளஸ் பைங்கிறது 13 பை. 13 பை பை 18 பிளஸ் ஐ சைன் 13 பை பை 18. அடுத்தது k is equal to 2ன்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்,
z is equal to 2 power 1 by 3. அந்த முன்னாடி இருக்கிற நம்பரை மறந்துடாம போட்டுடணும். போட்டுட்டு into cos of 2 சப்ஸ்டியூட் பண்றேன். கேக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கேன்? 2 சப்ஸ்டியூட் பண்றேன். 12 2s are 24. 24 plus 1 என்னது? 25. 25 pi by 18 plus I sin of 25 pi by 18. ஓகேவா? 3 வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு.